ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன்ஸ் ரெசிபி வீடியோ. இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட 90s கிட்ஸோட ஃபேவரைட்டான புளி மிட்டாய் தாங்க பார்க்க போகிறோம். வாங்கங்க, அதை நம்ம வீட்டிலையே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஈஸியான சுலபமான முறையில் பார்க்கலாம். இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, புளி அண்டு வெல்லம். புளி வந்துட்டு ஒரு 250 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. அதே அளவுக்கு வெல்லம் வந்துட்டு அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. 10 கிராம் ஆர் 20 கிராம்ஸ் கூடவே எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. இப்போது நான் புளியை வந்துட்டு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டாங்க. ஊற வச்சுட்டு அதில் இந்த மாதிரி இருக்குள்ள அந்த வேஸ்டேஜ், அந்த நார், அதையெல்லாம் தெளிவாக எடுத்துருங்க. வெளியில் எடுத்துட்டு அந்த புளியை மட்டும் அந்த கொட்டை எதுவுமே இல்லாமல் நீட் பண்ணிடுங்க. நீட் பண்ணிவிட்டு அந்த புளியெல்லாம் அந்த வாட்டர் இல்லாமல் பிழிஞ்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. புளி அரைக்கும்போது வெறும் புளி அரைப்படாது. ஸோ இந்த தண்ணியை வாட்டரவே அதில் ஊற்றி இந்த மாதிரி நாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அப்புறமா ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கடாய் ஹீட் ஆனதும் நாம் வச்சுருக்க வெல்லத்தை இதில் ஆட் பண்ணுறோம். வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. இதில் எனக்கு வெல்லத்தில் கல் மண் எதுவும் இல்லாததுனால நான் அப்படியே போட்டிருக்கிறேன். உங்களுக்கு கல் மண் இருந்தது அப்படின்னா நீங்கள் தனியாகவே எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இதில் அப்படியே தான் சேர்த்துருக்குறேன். நாம் அந்த வெல்லம் வந்துட்டு நல்லா கரைஞ்சி வந்ததும் அந்த புளியோட அந்த பேஸ்டெல்லாம் போட்டுட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தப்புறம் அந்த புளி கரைச்சி அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை இதில் இப்போ நாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு காரம் தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சோண்டி சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணலாம் நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த பேஸ்டெல்லாம் கைவிடாமல் கிண்டிக்கோங்க. அடியில் பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு ஸ்மெல் வரும், பிடிச்ச ஸ்மெல்லு. ஸோ பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக அல்வா மாதிரி வருது பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நாம் கையை வந்துட்டு கவனமாக வச்சுக்கணும். ஏன்னா கையில் தெரிச்சிரும். நம்மளோட பதம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அப்பப்போ. பாருங்கள், கடாயிலே ஒட்டாமல் வரணும். அதாங்க இதில் பதம். இந்த மாதிரி வருது பாருங்கள். நம்ம கரண்டி எடுத்து போடும்போது கீழே விழக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வருதுன்னு, பாத்திரத்துலேயே ஒட்டாமல் வருதுல, இதுதாங்க பதம். அவ்வளோதாங்க. இப்போது நம்மளோட புளி மிட்டாய் தயாராகிடுச்சுங்க. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. அவ்வளோதாங்க. அப்புறமா நம்ம ஸ்கூலில் சாப்பிட்ற மாதிரி அந்த ஃபீலிங் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு சில ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் பேஸ்ட்டு வச்சுட்டு அப்புறமா ஒரு கவர் போட்டு அதை கவர் பண்ணி வச்சுட்டேங்க. இதே மாதிரி கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் பண்ணி வச்சுட்டேன். அப்புறமா கொஞ்சம் இந்த மாதிரி சாக்லேட் ஷேப்லேயும் கொஞ்சம் பண்ணி வச்சுட்டாங்க. பாருங்கள், இந்த மாதிரி மற்றது இருக்கிறது எல்லாத்தையுமே பண்ணி நாம் வச்சிடலாம். குழந்தைங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான். அவ்வளோதாங்க. நமக்கு ஸ்கூலில் சாப்பிட்ற அதே ஃபீலிங்கோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறமா இந்த புளி மிட்டாயை நான் ஸ்கூல் டைம்ஸ்க்கு அப்புறமா நான் இப்போ தான் இதை சாப்பிட்றேன். என்ன மாதிரி யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களோ அவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.